திருவண்ணாமலை பொறுத்தளவு பௌர்ணமி என்ற ஒரு திருநாள்ல அன்னைக்கு ஒரே நாள்ல குறைஞ்சது திருவண்ணாமலையில 20 லட்சம் மக்கள் வராங்க. அந்த ஒரு சிட்டில மட்டும் அந்த ஒரு இரவு நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த 24 மணி நேரத்துல 12 மணி நேரத்துல அந்த 20 லட்சம் பேர் வந்து கிரிவலம் வருவாங்க. ஆனா திருவண்ணாமலை அந்த 20 லட்சம் பேர் கிரிவலம் வரும்போது, இன்னைக்கு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா மறுநாள் 6 மணிக்குள்ள அந்த 20 லட்சம் பேர் மறுநாள் திரும்பி பார்த்தீங்கன்னா, வந்த இடமே அடையாளமே தெரியாது இருக்கும். சோ வர்றது தெரியாது, போறது தெரியாது. அதுதான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மலை தான் திருவண்ணாமலை. ஒரு காற்று மாரி வரும், காற்று மாரி போயிடும். மிகப்பெரிய சக்தி தான் அருணாச்சல ஈஸ்வரர். அருணாச்சல ஈஸ்வரர் முகத்துல கோடு போட்டுடுச்சு, பரமேஸ்வரர் முகத்துல கோடு போட்டுடுச்சு, நெற்றிக்கண் திறந்துட்டாரு. இதெல்லாம் கற்பனையான மைண்ட். இதெல்லாம் தயவு செய்து இந்த மாரி ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. அண்ணாமலையார் அற்புதமானவரு. அண்ணாமலையார் மிகப்பெரிய ஒரு வசியம் கொண்டவரு. அவர் ஒரு ஈர்ப்பு தன்மை உள்ளவரு. அவர் என்னைக்கும் அழிவில்ல. அவர் அழிவுன்னு ஒண்ணு இருந்தா அந்த உலகமே இருக்காது. அவரு அந்த அழிவு பார்க்குற அளவுக்குலாம் நம்ம மனிதர்களா சக்தியே இல்ல.